கனடாவின் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் கனடாவின் வளர்ச்சி பாதையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் நாட்டின் நிதி வருவாயை கையிருப்பில் வைத்திருக்க அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ட்ரம்பின் அச்சுறுத்தலை மிகப்பெரிய சவால் என்றும் தெரிவித்துள்ளார். சிரியா மீது இஸ்ரேல் நிலநடுக்க குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதன் வீடியோ வெளியாகியுள்ளது. சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் படைகளுக்கு எதிராக நீண்ட காலமாக ஆயுத மோதலில் ஈடுபட்டு வந்த கிளர்ச்சியாளர்கள் நாட்டின் பெரும் பகுதிகளை கைப்பற்றியுள்ளனர். இதையடுத்து 50 ஆண்டு கால ஆசாத் குடும்பத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் ஆசாத் பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார். இந்நிலையில் சிரியா மீது இஸ்ரேல் நிலநடுக்க வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது சிரியாவில் ரிக்டர் அளவுகோலில் 3.0 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.